மனிதர்கள் சொல்றத கேட்டு புரிஞ்சுக்கிற சிமேரா இது. நீங்க வேணா பாருங்களே. ஹே, நல்லா கவனி. இங்க இருக்காரு, இவரோட பேர் தான் எட்வர்ட். ரொம்ப நல்லாவே சொன்ன. அற்புதம். இது நிஜமாவே பேசுச்சா? எட்வர்ட். அண்ணா, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கட்டுமா? நீனாவும் அலெக்சாண்டரும் எங்க போனாங்க? இத இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்ட. அதனாலதான் உன்ன மாதிரி குழந்தைங்களை எனக்கு பிடிச்ச. அண்ணா, அது சரி, எனக்கு எல்லாமே இப்பதான் புரியுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி உன் மனைவியையும் இப்ப உன்னோட சொந்த பொண்ணையும் வளர்த்த நாயையும் சிமேராவா மாத்திருக்க. நீ பண்ற எல்லா அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு அளவு இருக்கு. எவ்வளவு சுலபமா மனிதர்களோட உயிரியை நீ தியாகம் பண்ணிருப்ப. எதுக்கு நீ ரொம்ப கவலைப்படுறப்பா? இது போல பல எக்ஸ்பெரிமெண்டோட விளைவாதான் மனித குலமே முன்னேறிக்கிட்டு இருக்கு. நீயே ஒரு சயின்டிஸ்டா இருந்தாலும் வாய மூடு. இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு உன்னால எப்படி நிம்மதியா வாழ முடியும்? இப்படிதான் விளையாட்டு பொம்மை போல ஒருத்தனோட வாழ்க்கைய வச்சு விளையாடுறதா? என்னது ஒருத்தனோட வாழ்க்கையா? ஆமா, ஒருத்தனோட வாழ்க்கை தான். அப்படி பார்த்தா ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் உன்னோட கை காலு அப்புறம் உன் தம்பியோட இந்த நிலைமைக்கு காரணமே. இதே மாதிரி அன்னைக்கு நீயும் ஒருத்தனோடைய வாழ்க்கைய ஒரு பொம்மை போல வச்சு விளையாடுறதுக்கான விபரீதம் தானே இது? கிடையாது. இந்த விஷயத்துல நீயும் நானும் ஒண்ணுதான்டா. இல்ல, ஆமா, 2 பேரும் ஒண்ணுதான். நமக்கு முன்னாடி இருந்த சந்தர்ப்பத்தை சரியான நேரத்துல பயன்படுத்திக்கிட்டோம். அதனோட விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சு இல்ல, அப்படி கிடையாது. ஆல்கெமிஸ்ட் என்னைக்குமே இப்படி பண்ண மாட்டாங்க. நான் கிடையாது. இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா அவன் இறந்துருவான். அப்பா, உங்களுக்கு வலிக்குதா? அப்பா, வலிக்குதா? எங்களை மன்னிச்சுக்கோ. எங்க கிட்ட இருக்க சக்தியை பயன்படுத்தி எங்களால உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. என்ன மன்னிச்சிரு. இப்போ விளையாடலாமா?